வணக்கம். இன்னைக்கு நம்ம 12த் ஏப்ரல் உடைய அனலைசிஸ் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ கோல்டோடது. இப்போ நான் வந்து பார்த்துட்டீங்கன்னா, 1 ஹவர் சார்ட் வந்து வச்சிருக்கேன். அ ஸோ லாஸ்ட் நம்ம ஒரு அனலைசிஸ்லலாம் நம்ம பார்த்துருந்தோம். கோல்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் ஹை கிரியேட் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இன்னுமே வந்து டவுன் ட்ரெண்டுக்கான எந்த ஒரு சைனும் வந்து இன்னும் கோல்டு பண்ணல. ஸோ மேபி இந்த ஸ்ட்ராங் இப்போதைக்கு இருக்கிற லாஸ்ட் சப்போர்ட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா, 2320 அரவுண்ட் அந்த லெவல்ல இருந்து பிரேக் அவுட் நடந்தால் மட்டுமே தான் மார்க்கெட் வந்து செல் ஆகும். அதுவரைக்குமே மார்க்கெட்டு ஸ்டில் வந்து பைல தான் இருக்கு. ஓகேங்களா? இன்னொன்னு அ சில கமெண்ட்ஸ் நான் பார்த்துருந்தேன். அ எங்களுக்கு இந்த லாங்குவேஜ் புரியல. தமிழ் லாங்குவேஜ் புரியல. அதாவது அதர் லாங்குவேஜ் பார்க்குறவங்க சொல்லியிருந்தீங்க. இங்கிலீஷ் இல்லாட்டினா தமிழ்ல வந்து அனலைசிஸ் வீடியோஸ் பண்ண சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு இங்கிலீஷ் சேனல் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிரீன் பிப்ஸ் ட்ரேடிங் அகாடமின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க அது லிங்க் கிடைக்கும். அ உங்களுக்கு நீங்க அதாவது தமிழ்ல பார்க்குறவங்களும், இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா அந்த சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அ வீடியோஸும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. இப்போ இங்க என்னன்னா, இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரீசென்ட்டா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து இங்க மார்க்கெட் கிரியேட் பண்ணியிருக்கு இங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலா இருந்திருக்கு. ஒரு லாஸ்ட்டு ஹையா இருந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு மூவ் ஒரு நல்லா பார்த்தீங்கன்னா, இங்க கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவுமே பை கேண்டிலா இருக்கு. நல்ல ஒரு மூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பிரேக் பண்ண அ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டா மேபி ஃபார்ம் ஆகலாம். ஏன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்க முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கு. தென் எகைன் டவுன். தென் சேம் அதே லெவல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் தென் டவுன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல தான் மார்க்கெட் வந்து ரெசிஸ்டன்ஸ் பண்ணிட்டு கீழ டவுன் ஆயிருக்கு. ஸோ இந்த மாரி ஒரு ஜோன்ல வந்து மார்க்கெட் வந்து மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிஜெக்ஷன் நடந்துச்சு அப்டின்னா, மேபி அத ஒரு ரெசிஸ்டன்ஸா கிரியேட் பண்றதுக்கான ரிஜெக்ஷன் நடந்துச்சுன்னா, அதுதான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட் லெவலா இருக்கும். ஸோ இது ஆக்சுவலா எந்த லெவல் அப்படின்னு பார்த்தோம்னா 2365, 2356 இந்த 2 லெவலுமே வந்து அதாவது இந்த ஜோன் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒரு மேபி நெக்ஸ்ட் சப்போர்ட் ஏரியாவா ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன் இது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனா இருக்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இப்போ 1 ஹவர் சார்ட்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது 15 மினிட்ஸ் சார்ட்ல நான் உங்களுக்கு ஷிஃப்ட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ ஆஸ் பெர் 15 மினிட்ஸ் பார்த்தோம்னா, நம்மளுக்கு ஒரு அ பை பண்ணக்கூடிய ஏரியாஸ்ங்கிறது அதாவது ஒரு ஆர்டர் பிளாக் கிரியேட் பண்ணல. இதுவரைக்குமே எங்கேயுமே கிரியேட் பண்ணல. ஏன் இந்த லெவல் வந்து அப்போ நான் ஒரு ரெசிஸ்டன்ஸா ஒரு சாரி சப்போர்ட்டா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, நான் ஒரு ஃபிப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இந்த லோ டூ இந்த ஹை நான் ஒரு ஃபிப் ட்ரா பண்றேன். இந்த ஃபிப் ட்ரா பண்ணோம் அப்படின்னா, இந்த ரீட்ரேஸ்மென்ட் ஜோன் 50% அண்ட் 61% வந்து பார்த்தீங்கன்னா, எங்க மீட் ஆகுதுன்னா, நம்ம எங்க வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸா இருந்திருக்கு. அதாவது ப்ரீவியஸா ரெசிஸ்டன்ஸ் ஜோன் எங்க இருக்கோ, அங்க தான் வந்து இந்த ஏரியாவும் வந்து மீட் ஆகுது. ஸோ, அதனால தான் இது 2 இந்த விப் டூல் அண்ட் பிரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன்ஸ் படி பார்க்கும்போதும் நமக்கு வந்து என்னன்னா, இங்க இந்த ஜோன் தான் வந்து நெக்ஸ்ட் ஒரு பை ஏரியாவா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, நெக்ஸ்ட் மேபி கோல்டு வந்து ஒரு மெதுவா இடி ஒரு ஃப்ளோ டவுன்ல வந்துச்சு அப்டின்னா, இந்த ஜோன் கிட்ட வரும்போது நம்ம ஒரு பை பண்ணோம் அப்டின்னா, ஒரு இன்னொரு நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு கோல்ட்ல. ஸோ நெக்ஸ்ட் ஹை வரைக்குமே ட்ரேட் பண்ணலாம். அப்டி இல்ல அப்டின்னா, இந்த ப்ரீவியஸ் ஹை வரைக்குமே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இருக்கும். ஒரு நியூ ஹை கிரியேட் பண்றதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாவே இருக்கும் அப்டிங்கிறது இந்த ஒரு சார்ட் பேட்டர்ன்ல நம்மளுக்கு வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஸோ செல் என்ட்ரி எடுக்கிறவங்க கொஞ்சம் கவனமா எடுங்க. இங்க செல் போலாம். பட் மார்க்கெட் ஸ்டில் வந்து பை ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மேபி எப்ப வேணா இந்த அ ரெசிஸ்டன்ஸ வந்து பிரேக் அவுட் குடுத்துட்டு தென் எகைன் வந்து மார்க்கெட் மேல போறதுக்கு சான்சஸ் இருக்கிறனால, நம்ம இங்க செல் போறது கொஞ்சம் டேஞ்சர் தான் இந்த லெவல்ல. பட் ஆல்ரெடி அ ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுலாம் ட்ரேட் பண்றீங்க, ரிஸ்க் மேனேஜ்மென்ட்லாம் நல்லா ஃபாலோ பண்ணி பண்றீங்க அப்டின்னா, இந்த இடத்துல நம்ம வந்து செல் போலாம். மேபி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுறதுக்கு கூட சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? அ ஸோ ஒரு நல்ல பை பண்ணணும், ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கணும் அப்டின்னா, அந்த மார்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த 2000
2364, 2356 லெவல்ல வந்து பை பண்ணுங்க. அதே மாரி ப்ரீவியஸா வீடியோல நான் சொல்லியிருந்தேன். இங்கிலீஷ்ல வாட்ச் பண்ணணும்னு நெனைக்கிறவங்க, நம்ம கிரீன் பிப்ஸ் ட்ரேடிங் அகாடமி அப்படிங்கிற சேனல்ல வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அதுலயும் நம்ம வீடியோ அனலைசிஸ் அந்த கோச்சிங் எல்லாமே அதிலேயே வந்து ஃப்ரீயா நம்ம இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ மறக்காம அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் இப்போ நம்மளுடைய சேனல் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த சேனல்லயும் சரி, அதாவது கிரீன் பிப்ஸ் சேனல்லயும் நம்ம வந்து வீடியோ அனலைசிஸ் அண்ட் அதாவது கோல்ட் அண்ட் யுஎஸ் ஆயில் பத்தி நம்ம அனலைசிஸ் வந்து நம்ம குடுப்போம். அது மட்டும் இல்லாம ஃபாரெக்ஸ் ரிலேட்டடான அ டீச்சிங்கும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. நன்றி, வணக்கம்.